திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம். மற்றும் ஒரு அண்மை செய்தி. ஆசிய விளையாட்டில் கபடியில் தங்கம் வென்ற கார்த்திகா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்தித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2025 கபடி பிரிவில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியினர் தங்கம் வென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தங்கம் வென்ற பெண்கள் அணியை சேர்ந்த சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த வீராங்கனை கார்த்திகாவும் திருவாரூர் பகுதியை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸும் இன்றைய தினம் சென்னை திரும்பியிருந்த நிலையில் அவர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக ஆண்கள் இறுதிப் போட்டியை பொறுத்தவரை இந்திய அணிக்கு 35-32 கணக்கில் ஈரானை வீழ்த்தியது. அதேபோல் பெண்கள் அணியும் ஈரானை 75-21 என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இருவரும் இன்றைய தினம் சென்னை வந்தடைந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் பொழுது அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களையும் பேசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாயின் ஊக்கத்தொகையாக வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கண்ணகி நகர் பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, அது தீர்ந்திருக்கிறதா என்று கேட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த இருவருக்கும் கபடி போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பிலும் சரி முதலமைச்சர் தரப்பிலும் சரி ஒட்டுமொத்தமாக இணைந்து தலா 25 லட்சம் ரூபாய் இருவருக்கும், அதாவது கார்த்திகா மற்றும் அபினேஷ் உள்ளிட்டோருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி நகர் பகுதியை பெருமை சேர்த்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் முழுவதுமே அவர்களை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இது போன்ற வெற்றி பெற்றவர்கள் அதிகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பலர் தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை நேரடியாக கபடி போட்டியில் வென்ற இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம்.